ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல ஜிம்பாப்வே வர்சஸ் இந்தியா T20 சீரீஸ் நான் ரிவ்யூ பண்ண போறேன். இப்ப இந்த சீரீஸ் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். நான் இந்தியா பத்தி தான் நான் அதிகமா பேச போறேன். கடைசியில ஜிம்பாப்வே பத்தி பேச போறேன். இப்ப ஆரம்பிச்சேன்னா முதல் பாசிட்டிவ் என்ன சொல்லுவேன்னா, திலக் வர்மா இந்த ரெண்டாவது மேட்ச்ல அடிச்சது நான் பாசிட்டிவ்னு சொல்லுவேன். இப்ப நிறைய பேர் மயங்க் யாதவ், சூரியவன்சியை பத்தி பேசுறா. மயங்க் யாதவ் அவர் இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறதுனால இந்த சீரீஸ் விளையாடிட்டு அவர் இனிமே எப்ப விளையாட போறோம்ங்கிறது தெரியாது. சூரியவன்சி அபிஷேக் சர்மா, சூரியவன்சி, சஞ்சு சாம்சன் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் ரேஸ்ல அவர் ஒருத்தர் இருக்கிறதுனால அவ்வளவு பெருசா என்ன சொல்றது, அவர் அடிச்சதை பத்தி பெருசா ஒரு ஆச்சரியம்னு சொல்ல மாட்டேன். திலக் வர்மா நான் என்ன சொன்னேன்னா நம்பர் 3ல விளையாடணும்னு சொன்னேன். ஆனா அவர் எதுக்கேத்தாலும் நம்பர் 5ல தான் இறக்குறா. இஷான் கிஷன் நம்பர் 5, திலக் வர்மா 3 தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்ட். ஆனா அப்படி பண்ண மாட்டேங்கிறா. ஆனாலுமே அவர் நம்பர் 5ல ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல 60 ரன் அடிச்சிருந்தா அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பாசிட்டிவ் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், அவர் நம்பர் 3ல விளையாடினா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அடிப்பர். ஏன்னா இந்த கேஸ்டுமே முதல் 9 பஞ்சுல 11 ரன் அடிச்சிருந்தாரு. அப்புறமா அவ்வளவு வேகமா ரன் அடிச்சார். சோ நான் திலக் வர்மா எப்பயுமே நம்பர் 3 தான் இறக்குவேன். ஆனா அவர் அப்படி பண்ற மாதிரி தெரியல. ஆனா நம்பர் 5லயுமே அவர் அடிச்சார். அவரோட பொசிஷன் கிடையாது, இருந்தாலுமே அவர் அடிச்சார். ரெண்டாவது பாசிட்டிவ் மயங்க் யாதவ். இப்ப அவரோட ஒரே ஒரு பிரச்சனைனா இன்ஜுரி ப்ரோன். அவரோட ஆக்ஷன்னால நிறைய இன்ஜுரிஸ் வருது. அதனால தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட மாட்டேங்கிறார். ஆனா அவர் போட்டா அவருக்கு வித்தம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேஸ் நம்ம பார்த்தோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப இந்த டிரான்சிஷன் பேஸ் நினைச்சா இந்த மாதிரி ஒரு பவுலர் தான் கொண்டு வரணும். இப்ப இந்த ஓடிஐ சீரீஸ்ல பார்த்தோம், நிறைய பேர் அவன் சில சமயம் நன்னா போட்டாலுமே ஒரு மயங்க் யாதவ் ஃபுல்லி ஃபிட்டா இருந்தாருன்னா அவர் அவுட்புட்க்கு பாதி கூட மேட்ச் பண்ணுவாளா, மேட்ச் பண்ண மாட்டா இப்போதைக்கு. சோ என்ன சொல்லுவேன்னா, டிரான்சிஷன் பேஸ் நினைச்சானா அவளே தான் டிரான்சிஷன் பேஸ்ன்னு சொல்றா. டிரான்சிஷன் பேஸ் நினைச்சானா மயங்க் யாதவ் மாதிரி டேலண்ட்ஸை கொண்டு வரணும். ஏன்னா அந்த ஆக்ஷனை சரி பண்றதை தவிர அவ்வளவு மாத்திரத்துக்கெல்லாம் இல்லை. ஏன்னா நியூ பால எப்படி போட்டு நம்ம பார்த்தோம். இப்படியே தான் எடுத்துட்டு இருக்க போறா, புதுவா தான் எடுத்துட்டு இருக்க போறா. ஆனா மயங்க் யாதவ் எடுத்தது கரெக்ட். ஒரே ஒரு இதுன்னா இன்ஜுரி இதை பத்தி பார்க்கணும். சூரியவன்சி மூணாவது பாசிட்டிவ் எப்படின்னா, இப்ப அபிஷேக் சர்மா, சூரியவன்சி, சஞ்சு சாம்சன் இந்த 3 பேர் விளையாட போறா. யாரு 2 பேர் விளையாட போறாங்கிற கேள்வி இருக்கு. இப்ப திருப்பியும் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சூரியவன்சி இந்த சீரீஸ் அடிச்சதை பத்தி எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமே இல்லை. ஆனா அப்ப எதனால அந்த 5வது T20 வர்சஸ் இங்கிலாந்து விளையாடலன்னு எனக்கு புரியல. ஏன்னா சஞ்சு சாம்சன் அந்த மேட்ச்ல அடிச்சிருந்தாருன்னா அந்த ஸ்குவாட் மாத்திருப்பாளா? அப்புறம் அந்த 3 பேர்ல எப்பயுமே ஒருத்தரை உக்காத்தி வைக்கணும்னா, வெளியில உக்காத்தி வைக்கணும்னா ஒரு 2 விஷயம் நடக்கலாம். இப்ப அந்த ஒரு பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆனா தெரியும், ஓகே இந்த இன்னொரு பேட்ஸ்மேன் வெளியில இருக்கான்னு தெரியும். அப்புறம் அந்த அடிச்ச பேட்ஸ்மேனுக்குமே நீ ஒரு மேட்ச் வெளியில உக்காந்துக்கோ, அப்புறமா இந்த 2 பேர் டெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொன்னானா அந்த பேட்ஸ்மேனுக்கே ரிதம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ சூரியவன்சி அடிச்சதை பத்தி எனக்கு ஆச்சரியமே இல்லை. ரொம்ப நாளா விளையாடினார். ஆனா இன்னும் தொடர்ந்து மேட்சஸ் கொடுக்கணும். அப்புறமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா, இப்ப ஃபியூச்சர்ல நான் இப்ப சொன்ன பாயிண்டே நான் திருப்பி சொல்ல போறேன். இந்த பிளேயர்ஸை கொண்டு வந்த பிளேயரை எப்படி மேனேஜ் பண்ண போறான்னா, ஏன்னா இப்ப அபிஷேக் சர்மா அந்த சீரீஸ்ல அடிக்கல. இப்ப நிறைய பேர் திருப்பி ஷார்ட் பால் அது இதுன்னு சொல்ல போறேன். அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த 2வது T20 அவுட் ஆனது ஒரு நத்திங் ஷாட். அது ஒரு பெரிய ஒரு ஷார்ட் பால்லாம் கிடையாது. ஒரு நத்திங் ஷாட் விளையாடி ஒரு பாயிண்ட் ஃபீல்டர் கேட்ச் கொடுத்தார். சோ அபிஷேக் சர்மா எப்பயுமே அடிக்கதான் பாக்குறாரு. அதனால அவர் கன்சிஸ்டன்டா இருக்க முடியாது. அவருக்கு எந்த வீக்னஸும் எனக்கு கிடையாது. கேட்டா இந்த ஸ்பின்னருக்கு லெக் சைட்ல ஷார்ட் இல்லைன்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்ற. ஆனாலுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஷார்ட் டெவலப் பண்ணலாம் அபிஷேக் சர்மா. அந்த ஷார்ட் பால் வீக்னஸ் எல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. அந்த நத்திங் ஷாட் விளையாடி அவருக்கு கேட்ச் கொடுத்தார். சோ அபிஷேக் சர்மா எடுக்க கூடாது. அவர் விளையாடிட்டே தான் இருக்கணும். சூரியவன்சியுமே இந்த மேட்ச் ஒரு 81 ரன் அடிச்சுட்டார். ஆனா அந்த அப்புறம் முன்னாடி மேட்ச் ஒரு 20 ஆஃப் டே அந்த மாதிரி அடிச்சார். அவருக்கு சில சமயம் அந்த ஷார்ட் பால் வீக்னஸ்
தெரியறது. ஆனாலுமே அவர் வந்து தொடர்ந்து விளையாட விடணும். அந்த வீக்னஸை வந்து கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு இது கொண்டு வரணும். ரெண்டு பேருமே தான் விளையாடணும். சஞ்சு சாம்சன் வந்து எடுத்தாச்சு. அது அப்ப வந்து அவர் வந்து ஒரு செகண்ட் சாய்ஸா இருக்கிறதுனால திருப்பியுமே அவரை அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக கொண்டு வந்துட்டு அந்த இதை உடைக்கிறதுக்கு, ஏன்னா அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்புறமா இப்ப ஹர்ஷ் தூபே வந்து விளையாடினா அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஃபிங்கர் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல எடுக்காததுனால ஹர்ஷ் தூபே கொண்டு வந்தா அவருக்கு பேட்டிங்கும் கொடுக்கல, பவுலிங்கும் கொடுக்கல. நம்பர் 7ல வந்து சிவம் தூபே, சூர்யான் செட்கே எல்லாம் விளையாடுறா. இப்ப நம்ம பார்க்கலாம், சிவம் தூபே வந்து இந்த சீரீஸ்ல அவர் பவுலிங் போட்டர், பேட்டிங்ல வந்து 2வது T20 ஒரு இன்னிங்ஸ் தான் கிடைச்சது, 6 of 3 நாட் அவுட். அவர் பவுலிங் போட்டுருச்சு இங்கிலாந்துக்கு எதிராக என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதனால இந்த சீரீஸ்ல போட்டதை வச்சு கணக்கே போடக்கூடாது. நம்பர் 7ல பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்கிறது. அப்புறமா சூர்யான் செட்கே 2 ஓவர் போட்டு அவருக்கும் பேட்டிங் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ விளையாடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து 4 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர். நம்பர் 7ல பேட்டிங் கிடைச்சா அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். பட் அவரோட மெயின் ரோல் வந்து ஒரு பவுலரா 4 ஓவர் போடுறது. ஹர்ஷ் தூபே வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆப்ஷனா கொண்டு வந்தா விளையாடவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா இப்ப ரவி பிஷ்னாய் வந்து எல்லா மேட்சுமே நன்னா போட்டார். இப்ப ரவி பிஷ்னாய் வந்து அப்ப குல்தீப் யாதவுக்கு முன்னாடி ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் சாய்ஸா, யுஸ்வேந்திர சஹலுக்கு முன்னாடி ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் சாய்ஸான்னு பாக்கணும். ஏன்னா இப்பதான் அந்த ஒரு 3 நோபால் போட்ட உடனே, ஏன்னா அவர் நோபால் போடாதது இந்த சீரீஸ்ல பெரிய ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததே கிடையாது அந்த ஒரு மேட்சை தவிர. ஆனா இப்ப அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா அவர் வந்து தொடர்ந்து விளையாடணும். ஏன்னா வருண் சக்கரவர்த்தியும் இருக்கார், குல்தீப் யாதவும் இருக்கார், யுஸ்வேந்திர சஹலும் இருக்கார். இப்ப வந்து யுஸ்வேந்திர சஹலை கொண்டு வராத ரவி பிஷ்னோய பயாட்ரி சீரீஸ்க்கு விளையாடிட்டு ஐசிசி டோர்னமெண்ட்ல குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தினா விளையாடி பிரயோஜனமே கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். சோ ரவி பிஷ்னோய குறை சொல்ல, ஆனாலுமே என்ன சொல்றது, இப்ப யுஸ்வேந்திர சஹலை விட்டுட்டு ரவி பிஷ்னோய் அப்புறமா அவர் எந்த ஐசிசி டோர்னமெண்ட்டும் விளையாட போறது கிடையாதுன்னு எனக்கு புரியல. திருப்பியும் சொல்றேன், இந்த டீம் என்ன எடுத்திருப்பேன்னா, நான் வந்து ஹர்ஷ் தூபேக்கு பதில் இப்ப ஒரு ரஃப் ஸ்குவாட் நான் அந்த சீரீஸ்க்கு எடுத்திருக்கேன். நான் இருந்திருக்கிற மாதிரி இப்ப குணால் பாண்டியா நம்பர் 7, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, மயங்க் யாதவ். இப்ப யஷ்தா கூட எடுத்துன்னு வந்தா இப்ப வந்து அவரை நான் குறை சொல்ல, இன்னும் இந்த லெவலுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் இல்லை. அசோக் சர்மா வந்து வேகமா போட்டு அவரை நான் பேக்கப்பா வச்சிருந்திருக்கேன். சிவம் தூபே, சஷாங்க் சிங் 2 பேருமே நான் இந்த ஸ்குவாட்ல வச்சுக்கல. ஏன்னா குணால் பாண்டியா எல்லா மேட்சும் விளையாடுற மாதிரி வச்சிருந்திருக்கேன். இல்லைன்னா அவர் 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஹர்ஷ் தூபே கொண்டு வரலாம்னு நான் வச்சிருந்திருக்கேன். அப்புறமா சஷாங்க் சிங் அவருக்கு பதில. ஏன்னா இப்ப எனக்கு புரியல, ஏன்னா சஷாங்க் சிங்க்கும் சூர்யான் செட்கேக்கும் ஒரே ஒரு இது வித்தியாசம்னா வயசு தான். ஏன்னா சஷாங்க் சிங்குமே ஒரு நம்பர் 5ல விளையாட முடியும். ஏன்னா ரிங்கு சிங் நம்பர் 6, குணால் பாண்டியா நம்பர் 7 ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டரா போந்திருக்கேன். சோ அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு பினிஷர்னு பார்த்தோம்னா சஷாங்க் சிங்கும் ஐபிஎல்ல பவுலிங் போட்டார். அவருமே ஒரு ரைட் ஹேண்டட் நம்பர் 5ல விளையாடலாம். சூர்யான் செட்கேவும் ஒரு பினிஷரா விளையாடி ஒரு 2 ஓவர் பவுலிங் போட்டிருந்தாங்க. ஏன்னா சஷாங்க் சிங் தான் ஐபிஎல்ல இன்னும் பவுலிங் போட்டு இன்னும் நல்லாவும் பண்ணார். சோ அவரை எதனால எடுக்கலன்னு, அந்த கேஸ்ல எதனால அவரை எடுக்கலன்னு எனக்கு புரியவே இல்லை. சோ இந்த மாதிரி டீமோட தான் நான் போயிருப்பேன். இந்த டிரான்சிஷன் சீரீஸ்னா யாரு என்ன சொல்றது, வாய்ப்பு கொடுக்காத வாய்ப்பு கொடுக்கணும். நான் பிரின்சியாவே எடுத்து வந்திருக்க மாட்டேன். இங்கிலாந்து, அயர்லாந்து 2 சீரீஸ்டுமே போட்டுட்டு இப்ப என்ன பாக்குறதுக்கு இருக்கு, இஃப் இஸ் கோயிங் டு பி இந்த பிளான்ஸ் தான் எனக்கு புரியவே இல்லை. இப்ப மயங்க் யாதவ் வந்து அவர் நிறைய விளையாடாததுனால எடுத்துன்னு வந்தா. புவனேஸ்வர் குமார் நேஷனல் டீமுக்கு அவ்வளோ அந்த கடைசி வருஷமா விளையாடவே இல்லை, கொண்டு வரணும். முகமது ஷாமிய வந்து அவர் வந்து எடுக்கவே இல்லை, அவரை கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு இவன் பிரின்ஸ் யாதவ் கண்டிப்பா அவர் ஓடியிலும் வளைந்திருக்காகும் போது இதனால இந்த சீரீஸ் 2 சீரீஸ் விளையாடினதுக்கு அப்புறமா அவர் எடுத்துன்னு வராதுன்னு எனக்கு புரியவே இல்லை. சோ அந்த மாதிரிதான் நான் பயந்துருப்பேன் இந்தியாவுக்கு. இப்ப ஜிம்பாப்வேன்னு பார்த்தோம்னா நான் ஒரு 11 என்ன புரிஞ்சிருக்கேன்னா, மருமானிய நம்பர் 4 இருக்க போறேன். அநியாயமா அவர் பங்களாதேஷ் சீரீஸ்ல ஓப்பனிங் இறக்கினவரை போய் நம்பர் 7ல இறக்குறா. பென் கரன், டியான் மயர்ஸ் 3, மருமானி 4, சிக்கந்தர் ரசா 5, ரயன் பர்ல் 6, பிராட் எவன்ஸ் 7, பிரிங்டன் மசக்காஜா வந்து போன மேட்ச் ஒரு ஓவர் தான் போடுற 14 ரன் கொடுத்தார். ஆனா அதுக்கு முன்னாடி போட்ட மேட்ச் நல்லா தான் போந்திருக்கார். ஸோ அந்த 2 ஸ்பின்னரா வச்சுக்க போறேன்.
வெஸ்லி மதேவரே வந்து போன மேட்ச் 4 ஓவர் 37 ரன் போட்டார். ஆனா அந்த பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 112 ஸ்ட்ரைக் ரேட் மேல தாண்ட மாட்டேங்கிறது. அவர் பவர் ஹிட்டிங்கே கிடையாது. நம்பர் 6னா விளையாடவே முடியாதவர். அவரோட பவுலிங் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலிங் எல்லாம் கிடையாது. இந்த பேட்டிங் வந்து கடைசியெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணவே முடியாது. சோ என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தான் அவ வந்து இந்த ஸ்குவாடை வச்சு நான் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா மயங்க் யாதவ் போடுறச்சே பிரையன் பெனட் இல்லைன்னா மருமானி 2 பேருக்குமே பேட்லயே பட்டுது, வேற யாருக்குமே பேட்லயே படல. சிக்கந்தர் ராசா அந்த சீரீஸ்ல இருந்து சுத்தி சுத்தி அவுட் ஆயிருந்திருக்காரு. ஆனாலுமே அவர் வந்து நம்பர் 5ல நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. சோ இந்த மாதிரி தான் ஜிம்பாப்வே பண்ணும் எனக்குறதுன்னு பார்க்கலாம். வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.